எல்லாருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை. பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்பவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி பணம் அதிகப்படியான சேரணும் அப்படின்னா, பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தப்படும் அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அப்படி பூஜை அறையில் பச்சை கற்பூரம் பயன்படுத்துபவராக நீங்க இருந்தீங்கன்னா, கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான். பச்சை கற்பூரத்தை இப்படி பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்தும் பொழுது பணம் சேரணும், செல்வம் சேரணும் அப்படின்னு நம்ம நினைத்தால் கூட, இப்படி பயன்படுத்தும் பொழுது அது சேராது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்டு. பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காட்டி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும், வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதே போல் பச்சை கற்பூரம் ரொம்பவே நறுமணமுடைய ஒரு பொருள். அதனுடைய வாசனை அப்படிங்கிறது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது அப்படின்னும், 2 அல்லது 4 துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தோன்னா வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதி நிலைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. மன அமைதி பெருகணும் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை உடலுக்கு ஒரு புத்துணர்வை வழங்குகிறது அப்படின்னும், தொழில் விருத்தி அடையணும், செல்வம் பெருகணும், பணம் புழங்கும் இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய டப்பாவில் போட்டு வைத்தாலே போதும், பணம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.